பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே சுபா கதிரை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசினது எல்லாமே டிவியில் வருது. எல்லாருக்குமே தெரிய வந்த உடனே இங்கே கதிரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இதை சக்திவேல் முத்துவேல்னு எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே முத்துவேலும் பரவாயில்ல, நாம தான் அந்த பாண்டியனோட பையனை தப்பாக நினச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்ல, என்னென்ன சொல்கிறீங்க, உங்கள் மருமகன் கதிரை நீங்களும் புகழ்ந்து பாராட்டி பேசுவீங்க போலையே அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன செய்கிறது, பாண்டியன் அவன் பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கான். அதனால தான் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாண்டியன் வீட்டில் உள்ள 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் இந்த குமார் நாம் என்ன சொன்னாலும் கேட்காம வீணாக ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வந்து நிற்கிறதுனால தான் குமாருக்கு பொண்ணு தேடினாலும் சீக்கிரமாக அவனுக்கு கல்யாணமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே சக்திவேல் சொல்கிறாரு, என்னென்ன நீங்களும் அந்த கோமதியோட பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம், பாண்டியன் வீட்டில் 3 பசங்களும் ரொம்ப நல்ல பசங்களாக இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் குமாரோ இருக்கட்டும், ராஜியா இருக்கட்டும் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வர வர அண்ணி மாதிரியே அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சக்திவேல். இதை கேட்ட இங்கே முத்துவேல் சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் நான் கோவத்தில் பேசினாலும் கதிர் செஞ்ச எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வர, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்க கூட உங்கள் மாப்பிள்ளை இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காராமேன்னு மில்லில் வந்து என்கிட்ட கதிரை பற்றி பேசிட்டு போகும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ராஜி படிச்சுட்டு இருக்கும்போதே கதிரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாமல் எல்லாரும் கதிரை இவ்வளோ புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. கதிரோட நல்ல மனசு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கதிர் ரொம்ப நல்ல பையன்னு எல்லாருமே புரிஞ்சிருக்காங்க. அப்போ நானும் சந்தோஷப்பட தானே செய்யணும். என்னதான் இருந்தாலும் ராஜி நம்ம குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி தந்துட்டு போனாலும் வாழ்க்கை கதிர் கூட நல்லா இருந்தால் சரிதான். இனி ராஜியை பற்றி நீ பேச வேண்டாம் சக்திவேல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே குமாரும், அப்பா என்னப்பா பெரியப்பா என்னடானா இந்த கதிரை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, என்ன திட்டிட்டு போகிறாரேப்பா, என்னால் தான் எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு. அந்த ராஜி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போக போய் தானேப்பா யாரும் இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காம என்னப்பா பெரியப்பா இப்படி மனசு மாறிட்டாரு அப்படின்னு இங்கே குமார் ரொம்ப கோவமாக சக்திவேல் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு உடனே குமாரோட அம்மாவும், முத்துவேல் மாமா சரியாக தான் சொல்லிட்டு போகிறாங்க. ராஜியாலெல்லாம் நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராஜி பாண்டியனோட வீட்டில் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டுருக்கா. நீ ஒழுங்காக இருந்தன்னா உனக்கு பொண்ணு கொடுக்க தேடி வருவாங்க. நீ தான் எப்போ பார்த்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து பிரச்சனை செஞ்சுட்டு வர. வட்டி பணத்தை வாங்கிட்டு வர சொன்னால் அங்கேயும் பிரச்சனை செஞ்சுட்டு வர. அது மட்டுமா செஞ்ச, இங்கே சரவணனோட கல்யாணத்தப்ப உன் தங்கச்சின்னு கூட பார்க்காம இங்கே ராஜியவும் மீனாவையும் கூட்டிகிட்டு போய் எங்கேயோ மறைச்சு வைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு அதெல்லாம் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிய போய் தான் உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ எங்கள் சொல் பேச்சை கேட்டு இருந்தன்னா சீக்கிரமாகவே உனக்கும் கல்யாணம் நடக்கும் குமார். ஆனால் கதிரை பற்றியும் ராஜியை பற்றியும் நீ இனி தப்பாகவே பேசாத. ராஜி நமக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாலும் கதிர் தம்பி ரொம்ப நல்ல தம்பின்றது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. நீங்கள் தான் பாண்டியன் வீட்டை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க குமாரோட அம்மா. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே குமார் சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களாப்பா அம்மாவே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி பெரியப்பா பெரியம்மா அப்பத்தானு இவங்க எல்லாரும் என் பக்கம் இருப்பாங்க. இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டியன் தான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பாண்டியனோட பசங்களை பெருமையாக பேசுறது, பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களே நல்லவங்க நினச்சி இருக்காங்கப்பா. ஏதாவது செஞ்சு பெரியப்பாவோட மனசை மாற்றணும். பெரியப்பா கிட்ட இருந்து சீக்கிரமாக இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும். அப்படி இல்லை ராஜியவும் கதிரையும் ஏற்றுப்பாரு. ராஜி கதிரை இந்த வீட்டுக்குள் வந்துட்டாங்கன்னா அப்புறம் ராஜிக்கு தர வேண்டிய சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும்னு பெரியப்பா பெரியம்மான்னு எல்லாரும் முடிவெடுத்துருவாங்கப்பா. அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு குமார் சொல்கிறாரு. உடனே சக்திவேல் யோசிக்கிறாரு, அண்ணனும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டே இருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே பாண்டியன் குடும்பத்தையும் பாண்டியனோட பசங்களையும் புகழ்ந்து பாராட்டி பேசினது அண்ணன் மனசு மாறிக்கிட்டே இருக்காரு. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஏதாவது செஞ்சாகணுமே. அண்ணனுக்கு தெரியாம ஏதாவது ஒரு திட்டம் போடணும். அப்பதான் சரிப்பட்டு வரும். இந்த பாண்டியனோட குடும்பமும் கதிரும் நல்லவங்களே இல்லைன்ற மாதிரி அண்ணனுக்கு புரிய வைக்கணும். அப்பதான் இங்கே குமாருக்கு சேர வேண்டிய எல்லாம் சரியாக வந்து சேரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு சக்திவேல். மில்லில் தன்னுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வராரு முத்துவேல். இதை பார்த்த உடனே சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே இந்த பணத்தெல்லாம்
நம்ம பேங்க்கில் தானே வைக்கணும், நீங்கள் குமார்கிட்ட கொடுங்க, குமார் எல்லா வேலையும் சரியாக செய்வான். நம்ம குமாருக்குன்னு எதுவும் வேலை கொடுக்கறதில்ல, அதனால் குமார் நம்ம வீட்டுக்காக எதுவுமே செய்கிறதில்லன்னு சொன்னால் எப்படின்னு, குமாரை நம்பி கொடுங்க, நீங்கள் சொன்ன என்ன வேலையாக இருந்தாலும் குமார் ரொம்ப நல்லா செய்வான் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே முத்துவேலும் அதெல்லாம் குமார் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பணத்தையும் கொடுத்துருப்ப முடியாது, வேணும்னா நீ போய் இந்த பணத்தை அங்கே கொடுத்துட்டு வா, அப்படி இல்லைன்னா இந்த பணத்தை எடுத்துகிட்டு நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் மேலே நம்பிக்கையே இல்லாத மாதிரி பேசுகிறாரு முத்துவேல். இதை பார்க்கும்போது இங்கே அப்பத்தாவும் முத்துவேலும் சரியாக தான் சொல்கிறான், இங்கே குமாருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, பொறுப்பு இருந்திருந்தா நீங்கள் மில்லுக்கு போகும்போது உங்கள் கூடயே வந்து வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு அவனும் நல்லா வேலையை பார்த்துருப்பான்ல, அதை விட்டுட்டு இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே இங்கேன்னு தானே இருக்கான் இந்த குமாருக்கெல்லாம் பொறுப்பு இல்லை, பண விஷயத்தில் குமாரை நம்பக்கூடாது அப்படின்னு இன்னொரு பக்கம் அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே முத்துவேலும் நாளைக்கு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நானே அங்கே வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் இங்கே சக்திவேல் யோசிக்கிறாரு, இந்த பணத்தை கூட என் பையன் குமார்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு முத்துவேல் அண்ணன் யோசிக்கிறாரு. அப்புறம் எப்படி என் பையனை நம்பி சொத்தை எழுதி வைப்பார், இப்படியே அண்ணனை நம்பிட்டு அண்ணன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, என்னையும் என் பையனையும் என் அண்ணனும் என் அம்மாவும் ஏமாத்திடுவாங்க போலையே அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாரு சக்திவேல். இங்கே குமாரோட அம்மா வடிவுக்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ராஜி கதிர் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும், பார்த்தீங்கல்ல இந்த கதிர் தம்பியை போலீஸ் கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்கினாங்க, ஆனாலும் கதிர் தம்பி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு சுபாவுக்கு கதிர் தம்பி எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி டிவியில் வரைக்கும் வந்திருக்கு, நீங்கள் அதனால் எங்கள் ராஜியோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கக்கா, ராஜி கதிரை கல்யாணம் பண்ணது சரிதான், இங்கே நீங்களும் முத்துவேல் மாமாவும் தேடி கண்டுபிடிச்சி ராஜிக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தாலும் ராஜி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டா, ராஜி நம்ம எதிரிலேயே இருக்கா, நம்ம பார்க்கணுன்னா பார்க்கலாம், ராஜியும் இப்போ நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா, அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ராஜியும் கதிரும் நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போக தான் போகிறாங்க, 2 பேரும் சந்தோஷமாக இருக்க தான் போகிறாங்க, நீங்கள் முத்துவேல் மாமாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு ராஜிக்கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்கக்கா, நீங்கள் எப்பயும் போல் ராஜிக்கிட்ட பேசுங்க, அப்போ தானே உங்கள் பொண்ணு சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிதான் மாறி இருந்தாலும் நான் என்ன செய்கிறது, நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திக்கிட்டுல இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கா, அவள் என்னைக்கு படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகிறாளோ, நாங்கள் நினைக்கிற மாதிரி ராஜி இருந்தால் தான் உன் மாமாவும் மனசு மாறுவார், நானும் அன்னைக்கு தான் ராஜிக்கிட்ட பேசுவேன், அது வரைக்கும் ராஜி மேலே எனக்கு பாசம் இல்லைன்னு ஆயிர போகிறதில்ல, இருந்தாலும் அவள் மேலே உள்ள கோவமும் எனக்கு குறையில அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வடிவு. குமார்கிட்ட எது சொன்னாலும் சரிப்படாதுன்னு நினச்ச இங்கே சக்திவேலும் மில்லுக்கு போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்களை அங்கே மில்லுக்கு வர சொல்கிறாரு. வர சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டத்தையும் போடுறாரு. அங்கே வந்து ஆளுங்க கிட்ட இங்கே வந்து சக்திவேல் சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் முத்துவேல் பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் அவரை வெளுத்து வாங்கி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடணும், அந்த பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் இப்படி செஞ்சீங்கன்னு எங்கள் அண்ணனுக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி அவரை வெளுத்து வாங்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தையும் இங்கே சக்திவேல் வர வச்சு ஆளுங்க கிட்ட கொடுக்க, உடனே அவங்களும் நாங்கள் தான் இதெல்லாம் செஞ்சான்னு உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா எங்களை சும்மா விட மாட்டாங்களே அப்படின்ற கேட்க, இப்படி செய்ய சொன்னதே பாண்டியன் தான், அவர் அனுப்பின ஆள் மூலமாக தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னுட்டு கதிர் தான் ஆள் அனுப்பி இப்படி செஞ்சுட்டான்னு பிரச்சனையை பாண்டியன் வீட்டு பக்கம் நான் வந்து திசை திருப்புவேன், அதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, இந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளுங்களை அனுப்பிடுறாரு சக்திவேல். சக்திவேல் யோசிக்கிறாரு, என் அண்ணனை நம்பிட்டு இருந்தேன், ஆனால் எங்கள் அண்ணன் பேசுகிறதெல்லாம் சரியே கிடையாது, என் மேலேயும் குமார் மேலேயும் பாசமே இல்லாமல் இருந்துக்கிட்டு ராஜி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அன்னிக்கும் அண்ணனுக்கும் பாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, இங்கே ராஜியும் என் பொண்ணு தான் சொல்லி மனசு மாதிரி ராஜியவும் கதிரையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா சொத்து எல்லாம் அவங்களுக்கு போயிடும், இத்தனை நாள் என் அண்ணனையே நம்பிட்டு இருந்த நானும் குமாரும் அப்புறம் என்ன செய்கிறது, அதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, என்றைக்கும் பாண்டியன் குடும்பத்தை அண்ணன் வந்து ஏற்றுக்கவே கூடாது, ராஜி கண்டிப்பாக மறுபடியும் நம்ம வீட்டுக்குன்னு வரவே கூடாது, ஏதாவது இப்படி பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சக்திவேல் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே கோமதி கதிரை கூப்பிட்டு, கதிரு உங்கள் அப்பா நீ இனி வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீ வேலைக்கு போக போய் தானே உனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, நீ ஒழுங்காக படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து, உனக்கு ஏதாவது பணத்தை வருதா அம்மா கிட்ட கேளு, நானே உங்கள் அப்பா கிட்ட வாங்கி தரேன், உனக்காகவும் நீ ராஜிக்காகவும் இப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போக வேண்டாம், கண் முழிச்சு வேலை பார்க்க வேண்டாம், நீ இருக்கிற நிலைமையை பார்த்து உங்கள் அப்பாவால் தாங்க முடியாமல் நேற்று அவர் தூங்கவே இல்லை, ரொம்ப மன வேதனையில் இருந்தார் தெரியுமா, அதனால தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கதிரு அப்படின்னு சொல்ல,
கதிருக்கு இப்போ என்ன செய்யன்னு தெரில. எங்கள் அப்பா ஒரு பக்கம் என்ன நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. அப்பா சொல்லியும் நம்ம வேலைக்கு போனால் இன்னும் அதிகமாக மனசு வேதனைப்படுவாரே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கதிர். கதிரும் ராஜியும் காலேஜுக்கு போகிறாங்க. ஆனால் ராஜியும் கதிர் கூட போகும்போதே சொல்கிறாங்க, வேண்டாம் கதிர், இனி நீ வேலைக்கு போக வேண்டாம். எனக்காக நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இத்தனை நாள் வீட்டில் உள்ளவங்க முன்னாடி அவமானப்பட்டு நின்னேன். இப்போ உனக்கு வெளியிலையும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. மாமாவும் அத்தையும் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அதனால் நீ நல்லா இருக்கணும்னா அவங்க பேச்சை கேட்கணும்ல. அதனால் இனி நீ வேலைக்கெலாம் போக வேண்டாம் கதிர் அப்படின்னு ராஜியும் சொல்லிட்டு இருக்க. இங்கே உடனே கதிர் சொல்கிறாங்க, இப்போ நான் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன். காலேஜுக்கு போக போகிறேன். வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் எப்பயும் போல் வேலைக்கு போவேன் ராஜி. வேலைக்கெலாம் நான் போக மாட்டேன், போகக்கூடாதுன்னு நீங்கள் யாரும் சொல்லாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் ராஜி, எல்லாம் சரியாயிரும், எந்த பிரச்சனையுமே வராது. நீயும் நல்லா படித்து வந்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும். ஒரு வேலை நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை நான் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு ராஜிக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு கதிர். ராஜியோட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாருமே கதிரை டிவியில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ராஜிக்கிட்ட கேட்குறாங்க, பரவாயில்ல கதிர் காலேஜ் படிக்கும்போதே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு. இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் கதிரோட நல்ல குணம் தெரிஞ்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்கும்போது இங்கே ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் சக்திவேல் ஏற்பாடு பண்ண ஆளுங்க முத்துவேல் எப்போ வருவாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முத்துவேல் வீட்டில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே மில்லில் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன வேலை செய்யணுமோ செய்வோன்னுட்டு மில்லுக்கு கிளம்புறாரு. பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்பா கொஞ்சம் பார்த்துப்போ அப்படின்னு இங்கே அப்பத்தா சொல்லி அனுப்புகிறாங்க முத்துவேலை. முத்துவேல் வரும்போது இங்கே சக்திவேலோட ஆளுங்க வழியில் நிற்கிறத பார்த்துட்டு இவங்கெல்லாம் யாருன்னு தெரியல, எதுக்காக இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு யோசித்த முத்துவேலும் ஏதாவது பிரச்சனை செய்ய வந்திருக்காங்களான்னு யோசிச்சுக்கிட்டே அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆளுங்க முத்துவேல் கையில் இருந்த பையை பார்க்குறாங்க. முத்துவேலை வெளுத்து வாங்குறாங்க, பலார் பலார்னு வைக்கிறாங்க. முத்துவேலுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் அங்கே மயங்கின நேரம் அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த சமயம் காலேஜ் முடிச்சுட்டு அந்த பக்கமாக வந்த கதிர் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு யாருன்னு தெரியல, ஆனால் அவர் கொண்டு வந்த பணத்தை எடுக்கிறதுக்காக இப்படி செஞ்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு உடனே அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்குறாரு கதிர். அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிடுறாரு. அப்புறம் வந்து பார்க்கும்போது தான் முத்துவேல் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு, இது ராஜியோட அப்பாவாச்சே, எதுக்காக இவங்க இந்த முத்துவேலை வெளுத்து வாங்கி பணத்தை எடுத்துகிட்டு போகணும்னு வந்திருக்காங்க, யாரோ சொல்லி திட்டம் போட்டு தான் இவங்க வந்த மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பணத்தையும் எப்படியோ அவங்க கிட்டேருந்து வாங்கிடுறாரு. முத்துவேல் இருக்கிற நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு தான் கிட்ட இருந்த தண்ணியை முத்துவேலுக்கு கொடுத்து அவரை நல்லபடியாக கண்முழிச்ச உடனே நடந்த எல்லாத்தையுமே கதிர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பணத்தையும் முத்துவேல் கிட்ட திருப்பி தரும்போது முத்துவேல் கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு, தம்பி ரொம்ப நன்றிப்பா, அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் வராமல் இருந்திருந்தா என் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அவங்க என்னை சும்மாவும் விட்டுருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கதிரை பார்த்தா ரொம்பவே கோபமாக பேசுகிற முத்துவேல் கதிர் செஞ்ச உதவியை வந்து ஏற்றுக்கிட்டு கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாரு முத்துவேல். உடனே கதிர், பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பும் கேட்க வேண்டாம், நன்றியும் சொல்ல வேண்டாம், உங்கள் இடத்துல வேறு யார் இருந்தாலும் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பேன், நீங்கள் முதல்ல உங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க, நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாரு கதிர். கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்ட இங்கே முத்துவேலும், கதிர் தம்பி இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, உங்களை போலீஸ் கூட்டிகிட்டு போனப்போ கூட உங்கள் அப்பாவையும் உங்களையும் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசினேன், நீ கண்டிப்பாக அந்த வெளியில் வர முடியாது, உன் பையனால் நீ அவமானப்பட்டு நிற்க போகிற அப்படின்னு பாண்டியன் கிட்ட அந்த பேச்சு பேசினேன் நானும் சக்திவேலும் சேர்ந்துக்கிட்டு. ஆனால் இப்போ தான்ப்பா புரிய வந்தது நீ ரொம்ப நல்ல பையனுட்டு. ராஜி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ராஜி தான் கொடுத்து வச்சுருக்கணும். நானாக பார்த்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் ராஜிக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை என்னால் அமைச்சு கொடுத்துருக்க முடியாது. உன் குணத்தை புரியாமல் உன் நல்ல மனசை தெரியாமல் நான் எவ்வளவோ உன்னை அவமானப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மருமகனாக நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனாலும் அப்பப்போ இங்கே சக்திவேல் பேசுகிறதெல்லாம் கேட்டு தாங்க முடியாமல் தான் ராஜிக்கிட்டேயும் உன்கிட்டையும் நான் பேசாமையே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீ செஞ்ச உதவியால் தான் நான் இப்போ நல்லா இருக்கேன், என் பணமும் மறுபடியும் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே நன்றி சொல்கிறாரு இங்கே சக்திவேல். உடனே கதிர் இங்கே வந்து முத்துவேலுக்கு உதவி செஞ்சு அவரை வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுறாரு. இது எல்லாத்தையுமே பார்க்குறாரு சக்திவேல்.
முத்துவேல். அண்ணன் என்ன நல்லபடியாக வீட்டுக்கு வராரு, கையில் பணமும் இருக்குது, என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியலையே, பெரிய பிரச்சனை வரும், எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க தான், கதிர் தான் ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த பணத்தை எடுக்க பெரிய திட்டம் போட்டிருக்கான்னு இந்த பிரச்சனையை பெருசாக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னடானா இந்த கதிர் உதவி செஞ்சு அண்ணன் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி முத்துவேல் ரொம்ப கோவமாக பார்த்தாலும் ஒரு பக்கம் அவருக்கு என்ன செய்யனே தெரியாமல் திருன்னு முழிக்கிறாரு இங்கே வந்து சக்திவேல். இங்கே கதிர் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. நடந்த எதையும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லாமல் அமைதியாகவே இருக்காரு. ஆனால் இங்கே முத்துவேலை பார்த்த உடனே அப்பத்தா என்னாச்சுப்பா முத்துவேல்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே அப்பத்தா கிட்டையும் சொல்கிறாரு. இங்கே கதிர் மட்டும் வரலன்னா என்னுடைய நிலைமை இப்படி இருந்திருக்காது, என் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, யாரோ திட்டம் போட்டு ஆளுங்களெல்லாம் அனுப்பி இப்படி செஞ்சுருக்கிறதா எனக்கு தெரியுது. நான் கூட அவங்களெல்லாம் பார்த்த உடனே பாண்டியன் குடும்பத்தை பற்றி தான் யோசித்தேன். ஆனால் கதிரே எனக்கு வந்து உதவி செஞ்சுருக்கான். இத்தனை நாள் கதிரையும் ராஜீவும் நான் தப்பாக நினச்சிட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டதையும் சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு முத்துவேல். இதை பார்த்த உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, பரவாயில்ல முத்துவேலு, ஓ மருமகனை பற்றி உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அது போதும், இன்னும் ஏன்பா நம்ம பார்த்துட்டு இருக்கணும், ராஜியவும் இங்கே கதிரையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவோமா, இப்போ தான் உனக்கு கதிரோட நல்ல மனசு புரிஞ்சு போச்சுல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த குமார் உடனே சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா இது, ஏற்கனவே கதிரை பற்றி இங்கே பெரியப்பா ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, இதில் வேற இங்கே கதிர் தான் உதவி செஞ்சுருக்கான்னு சொல்லி பணத்தெல்லாம் வேற இந்த கதிர் மறுபடியும் வாங்கி கொடுத்துருக்கிறதுனா எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. கதிரையும் ராஜியவும் பெரியப்பா ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா நாம் நினச்ச மாதிரி நாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த நகை பணம் சொத்துன்னு எதுவுமே நமக்கு வராதாப்பா அப்படின்னு குமார சொல்லும்போது இதை கேட்ட இங்கே வந்து சக்திவேல் சொல்கிறாரு, அந்த ஆளுங்களெல்லாம் அனுப்பி வச்சு அண்ணனை வெளுத்து வாங்கணும், அந்த பணம் மறுபடியும் என் கைக்கே வரணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா போச்சு குமார். இந்த பிரச்சனையை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஆளுங்களை அனுப்புனதும் அந்த கதிர் தான், கதிரால் தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு. பணத்து மேலே ஆசைப்பட்டு கதிர் ஆளுங்களை அனுப்பி இப்படியெல்லாம் செஞ்சுட்டான்னு கதிர் மேலே அண்ணனுக்கு நம்பிக்கையும் பாசமும் வராத மாதிரி இப்படி ஒரு பிரச்சனையை செய்யணும்னு நினச்சேன். ஆனால் கதிர் உதவி செஞ்சு அண்ணனோட மனசில் இடம் பிடிச்சி இப்போ அண்ணன் என்னடானா ராஜி மேலையும் கதிர் மேலையும் ரொம்பவே பாசம் வச்சிருக்கிற மாதிரி பேசுறாரு. நீ சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அப்படின்னு, இப்படி நம்ம செய்யாமையே இருந்திருக்கலாம் போலயே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சக்திவேல். இங்க முத்துவேல் கிட்ட வடிவு மெதுவா கதிரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. கதிரோட நல்ல மனசை சொல்லி புரிய வைக்கிறாங்க. உடனே நம்ம பொண்ணு எத்தனை நாள் தான் வந்து இப்படியே நம்ம கிட்ட பேசாம நாமளும் அவ மேல கோவமாவே இருக்கிறது, நம்ம மாப்பிள்ளையை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல நம்ம மாப்பிள்ளைய மாதிரி யாராலையும் நடந்துக்க முடியாது, அதனால் கதிரையும் ராஜியவும் மன்னிச்சு நம்ம ஏற்றுப்போங்க அப்படின்னு வடிவு சொல்ல இங்கே வந்து மனசு மாறுறாரு முத்துவேல். இங்கே சக்திவேல் பணம் கொடுத்து அனுப்பின அந்த ஆளுங்களை மறுபடியும் போய் பார்க்குறாரு. பார்த்து அவங்கள நல்லா திட்டுறாரு. என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன சொன்னீங்க, என் அண்ணனை வெளுத்து வாங்கிட்டு எங்கள் அண்ணன் கொண்டு போகிற பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனீங்க, அப்புறம் அதெல்லாம் செய்யாமல் ஏன் எங்கள் அண்ணனை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் என்ன செய்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி தான் செஞ்சோம், ஆனாலும் அந்த ராஜியோட வீட்டுக்காரர் கதிர் அந்த பக்கம் வந்துட்டான், நாங்கள் என்ன பண்ண முடியும், உடனே மாமனாரை காப்பாற்றணும்னு சொல்லி அவன் எங்களை வெளுத்து வாங்கி பணத்தையும் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டான். நீங்கள் மறுபடியும் எங்ககிட்ட பணத்தெல்லாம் கேட்டால் அது எங்களால் தர முடியாது, நீங்கள் சொன்ன வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம், ஆனால் இடையில வந்த கதிரால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது முத்துவேல் வந்துடுறாரு. முத்துவேல் அந்த ஆளுங்களை பார்த்த உடனே யோசிக்கிறாரு, அன்னைக்கு நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது இவங்க தானே எதிரில் வந்து நின்னாங்க, இவங்க எதுக்காக இங்கே வந்துட்டு போகிறாங்க, அதுவும் சக்தி கிட்ட பேசிட்டு போகிறாங்கன்னா அப்போ ஒருவேளை சக்தி தான் திட்டம் போட்டு இவங்களெல்லாம் அனுப்பியிருப்பானோ, அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஆளுங்களெல்லாம் அனுப்புனது இந்த சக்தியாக தான் இருக்குமோ, இத்தனை நாள் என் தம்பின்னு சொல்லி சக்திவேல் என்ன செஞ்சாலும் சரிதான் அப்படின்னுட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் நான் வந்து சரி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவனால தான் என் பொண்ணை கூட ஏற்றுக்காமல் என் பொண்ணு மேலே பாசமே இருந்தாலும் இத்தனை நாள் இங்கே ராஜி மேலே கோவமாக இருக்கிற மாதிரியே நான் இருந்தேன். ஆனால் என் தம்பியே ஆளுங்களெல்லாம் அனுப்பி என்னை வந்து இப்படியெல்லாம் செய்ய பெரிய திட்டம் போட்டிருக்கானா, இனியும் இந்த சக்திவேலையும் குமாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சக்திவேல் செஞ்ச எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு முத்துவேல். அப்பதான் சக்திவேலுக்கு தெரியுது, இத்தனை நாள் வடிவு நமக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தா, ஆனால் இங்கே என் தம்பி மேலே உள்ள நம்பிக்கையில் நான் வடிவு சொன்னதையோ இல்லை எங்கள் அம்மா சொன்னதையோ ராஜி சொல்ல வரதை கூட கேட்காம இருந்தேன்.
ஆனால் இப்போ நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சக்திவேலுக்கு அண்ணனாக இருக்கிறத விட இந்த பாண்டியனுக்கு நான் சம்மந்தியாக இருக்கிறது தான் எனக்கு பெருமை. இப்படிப்பட்ட தம்பி எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு உடனே சக்திவேல் வடிவையும் கூட்டிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு போகிறாரு. இங்கே பாண்டியன் முத்துவேலை பார்த்த உடனே பாண்டியன் கோமதின்னு எல்லாரும் ஏதோ பிரச்சனை செய்ய தான் வந்திருப்பாருன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் வீட்டுக்கு போன உடனே முத்துவேல் பாண்டியனை பார்த்து இங்கே மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிடுங்க சம்மந்தி, உங்கள் நல்ல மனசையும் புரிஞ்சுக்கல, என் தங்கச்சியும் ஏற்றுக்காம ராஜியவும் ஏற்றுக்காம இத்தனை நாள் நான் இவ்வளோ கோவமாக இருந்ததும் உங்களை தப்பாக பேசுனது எல்லாமே என்னுடைய பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மருமகனையும் என் மகளையும் நான் ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் எனக்கு முக்கியமானவங்க. என் தம்பியை நம்பி இத்தனை நாள் நான் ஏமாந்தது வரைக்கும் போதும். நான் உங்கள் கூட ஒத்துமையாக குடும்பமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி இங்கே வந்து கண் கலங்கி பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ராஜியவும் கதிரையும் ஏற்றுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக ராஜியவும் கதிரையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதை பார்க்கும்போது குமாரும் இங்கே சக்திவேலும் என்ன நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஆனால் அண்ணன் இப்படி மனசு மாறி பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, கதிர்கிட்ட நன்றி சொல்லி இந்த ராஜ்யவும் இப்படி மகளாக ஏற்றுக்கிட்டாரே, இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்னுட்டு இங்கே சக்திவேல் செஞ்ச எல்லாமே முத்துவேலுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற உண்மை தெரியாமல் சக்திவேலும் குமாரும் ஏன் அண்ணன் இப்படியெல்லாம் செய்கிறாருன்ற மாதிரி யோசிச்சு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இங்கே முத்துவேல் தான் செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சு அந்த தப்பை இனி செய்யக்கூடாதுன்னு மனசு மாறி ராஜியவும் கதிரையும் ஏற்றுக்கிட்டு பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டு 2 குடும்பத்துக்கு இடையில இருந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு இங்க முத்துவேல் மனசு மாறி இப்படி ஒரு முடிவெடுத்ததால பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ராஜியும் கதிரும் இங்க ரொம்ப சந்தோஷமா முத்துவேல் வீட்டுக்கு வந்ததை பார்த்து அப்பத்தா முத்துவேலால ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்க சக்திவேல் யோசிக்கிறாரு, நாம நினைச்சது எதுவுமே நடக்காம பாண்டியன் வீட்டுக்கு மட்டும் எல்லாம் நல்லதாவே நடக்குதே, அதுவும் அண்ணன் மனசு மாறி ராஜ்யவும் கதிரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு கோவத்துல இருக்காரு.